அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தா மகர ராசி குரு பயிற்சி பலன் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மகர ராசிக்கான பொது பலன், அடுத்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எந்த அளவு சாதகமான பலனை கொடுக்குதுன்னு பார்க்கலாங்க. அப்படியே உங்களுக்கு பரிகாரம் என்னன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ பதிவை பார்த்துடலாம். குரு என்னைக்கு பயிற்சி ஆகிறாருன்னு பார்த்தா சித்திரை 18, ஆங்கில மாதம் மே 1, 5, 2024 பயிற்சி ஆகிறாருங்க. சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா வாதாடுவதில் வல்லவர்னு சொல்லலாம். தனக்கென வாழாமல் எப்பவுமே பிறருக்காக வாழக்கூடிய நல்ல உள்ளம் மகர ராசி அன்பர்கள். உங்களுக்கு பார்த்தீங்களா கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் மாறுறாருங்க. ஸோ உங்கள் பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், ராசிஸ்தானம் மூணையுமே பார்க்குறாருங்க. ஸோ இதனால் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும்னு பார்த்தா மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலம் மந்தமான நிலையெல்லாம் மாறும்னு சொல்லலாங்க. தெளிவான திட்டமிட்டு அதையும் பார்த்திங்கன்னா உடனுக்குடனே செயல்படுத்தக்கூடிய மனநிலை உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை, அதிர்ஷ்டம், கௌரவம், பணவரவு, உறவுகள் மத்தியில் பார்த்திங்களா மதிப்பு உயரும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கான பாதையில் உங்களை இழுத்து செல்லுன்னு சொல்லலாங்க. இதெல்லாம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா? நான் சொல்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆல்ரெடி எங்கள் ஃபேமிலியிலே 2 மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க. என்னுடைய சகோதரர் சகோதரி 2 பேருமே மகர ராசி தான். இந்த 4 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ். ஆனால் இப்போ பார்த்திங்களா அது எல்லாமே சால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த 7.5 சனியில் பார்த்திங்கன்னா ரொம்ப மகர ராசி அன்பர்கள்லாம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, படாத பாடுபட்டுட்ருக்கீங்க, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நல்ல வேலை இல்லை, டெய்லியும் அழாத நாளே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வாழ்வா சாவான்னு போயிட்டுருக்கு, இது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலன்னு நிறைய மகர ராசி அன்பர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த குரு பயிற்சி நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு எல்லாமே கடவுள் இப்போ பதில் சொல்லக்கூடிய காலமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசில் பார்த்திங்களா ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நல்ல தெளிவு கிடைக்கும். இவ்வளோ நாள் உங்களை சுற்றி இருந்த ஒரு இருள் பார்த்திங்களா அப்படியே விலகின மாதிரி ஆகிடும். கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். குரு பயிற்சி 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்களா மன நிம்மதி, வேலையில் நல்ல இன்கம் இருக்கும், பணம், பொருள், செல்வம், வீடு, சொத்து எல்லாமே கிடைக்கிறதுக்கு நல்ல காலமாகவே இருக்குங்க. ஏன்னா 7.5 சனி பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ சனி பகவான் உங்ககிட்ட இருந்து எடுத்த எல்லாத்தையும் 1 மடங்கு 2 மடங்கு இல்லைங்க, பல மடங்காக திருப்பி கொடுக்க போகிறாரு. நீங்கள் இந்த பண மலையில் நினைக்கிறதுக்கு தயாராக இருங்க. அதே போல் இந்த 7.5 சனியில் கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் கிட்ட ரொம்பவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, 2 பேத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. உறவுகளும் பார்த்திங்கன்னா உங்களை யாருமே புரிஞ்சிக்கல இல்லைங்களா? ஸோ இப்போது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே உங்களை புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் செஞ்ச விஷயம் எல்லாமே நல்லதுக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. எல்லாருமே உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்களா அன்பு அதிகமாகும், காதல் அதிகமாகும், ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க. குழந்தைங்கள்லாம் உங்களை புரிஞ்சுப்பாங்க. குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே ப்ராப்பராக செய்வீங்க. குழந்தைங்களும் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்கங்க. இவ்வளோ நாளாக உடல்லையும் பார்த்திங்களா நிறைய தொந்தரவுகள், என்னடா இப்படி ஹாஸ்பிட்டல் செலவு சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கே சரியாக போயிடுதேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக உடல் நிலையிலையும் நல்ல மாற்றம் இருக்குங்க. உடம்புமே நல்லா தேறிட்டு வரும், உடம்புமே நல்லா இருக்கும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சொல்லப்போனால் இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைலாம் வேஸ்ட்டுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்களா உண்மையாலுமே நீங்கள் பிறந்ததுக்கான பலனையே இனிமேல் தான் அனுபவிக்க போகிறீங்கன்னே சொல்லலாம். அந்தளவு உங்களுக்கு குரு பயிற்சி ரொம்பவே ஃபேவராக பாசிட்டிவாக இருக்குங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருமணம் தள்ளி போயிட்டுருக்கவங்களுக்கு எல்லாமே திருமணம் கைகூடி வரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகரத்தின் மேலே குரு பார்வை இருக்குது. ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் மன தைரியம், நம்பிக்கை,
நம்பிக்கை, மகிழ்ச்சி எல்லாமே நிறைவாக இருக்குங்க. அதே போல் நல்ல வேலை, நீங்கள் ப்ரமோஷன்ஸ் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக ப்ரமோஷனும் கிடைக்குங்க. இடமாற்றம் ஏதாவது வேணும்னு எத்தனால எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா மாணவர்களும் அதே மாதிரி தான் கொஞ்சம் மந்தமாக, நல்லா படிக்கிற பசங்க கூட இப்போது கொஞ்சம் காலமாக படிப்பில் ரொம்ப மந்தமாக இருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல தெளிவான மனநிலை இருக்குங்க. ஸோ குழந்தைங்க படிப்பில் நல்லா சூப்பராக வருவாங்க, நல்லா வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க, விளையாட்டுகள்லேயும் நல்லா சிறப்பாக இருப்பாங்கங்க. ஆக மொத்தம் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி என்னெல்லாம் கொடுக்க போகுதுன்னு பார்த்தா, வேலை, வருமானம், வீடு, சொத்து, உறவுகள் மத்தியில் நல்மதிப்பு, கௌரவம், உடல் ஆரோக்கியம், தெளிவான மனநிலை, நிம்மதினி எல்லா வளங்களையும் வாரி வழங்க போகுதுங்க. மிகவும் சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்து நட்சத்திரங்கள் வாரியான பலனை பார்த்தலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, எதிர்பார்த்த பணவரவு கிடைக்குங்க. குழந்தைகள் படிப்பு பற்றிய கவலை குறையுங்க. எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும். சுப காரியங்கள், அதாவது திருமணம், குழந்தை பாக்கியம் உண்டாகும். வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த வருடமாகவே இருக்கும். ஆனாலும் எந்தளவு உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அதுக்கான வருமானமும் உங்களுக்கு நிறைவாக இருக்குங்க. அடுத்து திருவோணம் பார்த்தரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், கணவன் மனைவி இடையே அன்பு அதிகமாகும், அந்யோன்யம் அதிகமாகும், காதல் கை கூடுங்க. அதே போல் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் மன மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். அடுத்து அவிட்டம் 1, 2 பாதங்கள் பார்த்திங்கன்னா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவர்கள்லாம் மீண்டு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. மகிழ்ச்சி அதிகமாகும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். ஏதாச்சும் நீங்கள் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் உங்களுக்கு நடந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக ரிசல்ட் கிடைக்குங்க. உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வருங்க. ஆக மொத்தம் இந்த குரு பெயர்ச்சி அனைத்து நட்சத்திரத்துக்குமே மிகவும் சிறப்பாக இருக்குங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. அதுவுமே வாழ்க்கையில் உங்களை நல்ல முன்னேற்றத்தின் பாதையில் இழுத்து செல்லும். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மன தைரியமும் உருவாகும். ஆஞ்சநேயர் கும்பிட்டிங்களா, நல்ல ஒரு மன தைரியமும் உங்களுக்கு உருவாகும். அதே போல் புதன்கிழமையில் அருகில் உள்ள விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி நீங்கள் வழிபட்டு வரலாங்க. அதுவுமே வாழ்வில் மென்மேலும் வளர்கிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியங்க. நீங்கள் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் மறக்காமல் கும்பிட்டு வாங்க. 2 பேருமே உங்களை வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வாங்க. நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன். ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது, ஃபேவராக இருக்குது. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா பொது பலன்தாங்க. இன்னுமே உங்களுக்கு தெளிவாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். இன்னுமே உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்குங்க. நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.